ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு காப்பீட்டுத் துறையில் வந்துட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்துட்டு முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அதனால் சேல்ரி அதிகமாகவே இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போது அப்படின்னா 1/1/2025. சேல்ரி இதுக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 40,000 வரைக்கும் சேல்ரி கொடுக்குறாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. மெயின் ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆன்லைன் எக்ஸாம் தான். அந்த ஆன்லைன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாப் ஆஃபர் பண்ணிடுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். எக்ஸாம் ஃபீஸில் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். வாங்க அதனோட பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்டாக 500 அசிஸ்டன்ட்ஸ் வந்துட்டு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது? 16 டிசம்பர் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிக்கு வந்து 9 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்து 0 வேக்கன்சி, ஓபிசிக்கு 7 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 4 வேக்கன்சி, யூஆருக்கு வந்து 20 வேக்கன்சி, டோட்டலாக 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 1/1/2025. 2 எக்ஸாம் வைப்பாங்க. ஒன்று வந்து ஆன்லைன், ரெண்டுமே ஆன்லைனு. ஒன்று வந்து ப்ரிலிமினரி, இன்னொன்று வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாமு. ப்ரிலிமினரி எப்போ இருக்கும் அப்படின்னா அடுத்த மாதம் 20ஆம் தேதி இருக்கும். மெயின் வந்து 2/3/2025 அன்னைக்கு இருக்கும். ஓகேவா? டேயோடு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கால் லெட்டர்ஸ் எப்போ வரும் அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்ஸ் வந்துட்டு டென்டேட்டிவ் தான், ஓகேங்களா? கன்ஃபார்ம் எதுவும் பண்ணலை. அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்துட்டு இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் டைரெக்டாக உள்ளே போயிடுவீங்க. இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் மோட் எக்ஸாம், நாட் ஆஃப்லைன் மோட். ஏஜ், இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் குறைஞ்சபட்சம் 21 வயசு இருக்கணும், அதிகபட்சம் 30 வயசு. ஸோ 20லேருந்து 30 வயசு வரைக்கும் தான் இருக்கணும். எந்த டேட் படி அப்படின்னா 1/12/2024 படி 21லேருந்து 30 வயசு வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம், அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் ஓபிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷம், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 10 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் 3 வருஷம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. விடோஸு, டைவோர்ஸ்டு உமன்ஸு அவங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கு வந்துட்டு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயீஸு ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனாக டிகிரி தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் 10th 12th வந்துட்டு இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th காலேஜ்லேயும் இங்கிலீஷில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட கண்டிப்பாக அந்த ப்ரூஃப் ஆஃப் பாசிங் சர்டிஃபிகேட் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 2 எக்ஸாம் வைப்பாங்க. ப்ரிலிமினரி ஒன்று, இன்னொன்று வந்து மெயின். ஸோ அதில் பாஸ் ஆகிறவங்கள தான் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலெக்ஷன் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரியில் பார்த்தோம் அப்படின்னா 3 செக்ஷன் இருக்கும். என்னென்னா இங்கிலீஷு, ரீசனிங்கு, இன்னொன்று வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி. இங்கிலீஷில் வந்து 30 கொஷின்னு, ரீசனிங்கில் 35, நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 35 கொஷின்னு. ஓவராலாக வந்துட்டு 100 கொஷின்னு 100 மார்க்கு கேட்குறாங்க. டியூரேஷன் வந்துட்டு என்னென்னா 1 hour தான், ஓகேங்களா? லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷு, ஹிந்தி 2 மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா 250 மார்க் எழுதுவீங்க, 2 மணி நேரம், ஓகேங்களா? அதில் 5 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷு, ரீசனிங்கு, நியூமெரிக்கல் எபிலிட்டி ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜு, ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ட்டு 5 கொடுத்துருக்காங்க. எல்லாமே 40 கொஷின் இருக்கும். ஸோ 200 கொஷின்னு. மார்க் பார்த்தோம் அப்படின்னா 250 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. டோட்டலாக 120 மினிட்ஸ்க்கு எழுதுவீங்க. ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷு, ஹிந்தி 2மே, ப்ரிலிமினரியும் சரி மெயினும் சரி 2மே இங்கிலீஷ் அண்டு தமிழில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். தமிழில் வந்துட்டு எக்ஸாம் இருக்காது. நம்ம தமிழ்நாட்டுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க.
சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். இது வந்துட்டு இதுக்குன்னா ப்ரிலிமினரி. மெயின்ஸ் வந்துட்டு சென்னையில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 100 ரூபாய் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேன அதர் தென் அவங்கள தவிர இருக்கீங்க அப்படின்னா 850 ரூபாய் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. சேல்ரி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்துட்டு 40,000 ரூபாய் சேல்ரி வந்துட்டு கொடுக்குறாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு கொஞ்சம் வந்து வேரி ஆகும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.